மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27 அக்டோபர் 2025 நாள் எப்படி போக போகுது உங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் எனக்கு ஹை சொல்ல விரும்புனீங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிரீனை டபுள் டேப் பண்ணுங்க, நான் புரிஞ்சுப்பேன். சரியா? இன்னைக்கு சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 எண்ணில் பிறந்தவர்களுக்கு புதிய புதிய திட்டங்கள் ஏதாவது செய்ய விரும்புனீங்கன்னா, புது காரியங்கள் ஏதாவது தொடங்க விரும்புனீங்கன்னா இன்னைக்கு தொடங்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, நீங்க தைரியமா பண்ணலாம். சரிங்களா? 27ங்கிறது உழைப்பு சார்ந்த விஷயங்களுக்கு சக்தி கொடுக்கும். அதாவது அதிர்ஷ்டத்தின் பக்கம் போகாம உழைச்சி மேல வரணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு உண்மையிலேயே சொல்றேன், நாள் நல்லா இருக்கு. உங்களுடைய எந்த பிளானா இருந்தாலும் உழைப்பு சார்ந்த விஷயமா இருந்தால் தாராளமா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதுக்காக லாட்டரி சீட் வாங்குறதெல்லாம் இதுல வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஆகிய அத்தனை பேருக்குமே இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. உண்மையிலேயே இன்னைக்கு நாள் நல்லா தாங்க இருக்கு. தைரியமா உழைச்சி, அதாவது நான் சொல்றேன், உழைப்பு, உடல் உழைப்பு சார்ந்த எந்த விஷயத்த நீங்க செஞ்சாலும் அதுக்கான பலன் இன்னைக்கு கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு புதிய திட்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கு திட்டம் போடுங்க. அது தொடங்கணும்னாலும் செய்யலாம், தப்பு கிடையாது. சுமாரான நாள்னும் யாருக்கும் கிடையாது, மிக மோசமான நாள்னு யாருக்கும் கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு நீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும், தாராளமா செய்யுங்க. அதெல்லாம் தான் உங்க வாழ்க்கையில புண்ணியம். அதெல்லாம் நீங்க செய்யறது மூலமா தான் உங்களுடைய நீங்க செய்த சில தவறுகள், பாவங்கள் கூட தீர்க்கறதுக்கு ஒரு வழியா அமையும். இருப்பினும் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்க அலைச்சலான எந்த காரியமும் செய்ய வேண்டாம். சரிங்களா? அது ஒன்று மட்டும் தவிர்த்துடுங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். நாளை சந்திப்போம்.